போஸ்ட் போடணும். விஜய வந்து தமிழ்நாட்டு உள்ளேயே விடக்கூடாது, அவனை அகற்றணும் அப்படின்னு சொன்னா அது என்ன இது? பிரதர் ஓப்பனா சொல்றா, இன்னொரு கரெக்டா எம்ஜிஆர் வந்து இங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவனுக்கு தெளிவா இருக்கானுங்க பிரதர். அவ்வளவுதான். இவனுங்க மன்னனுக்கு செட் பண்ண நரேட்டிவ் எல்லாம் பார்த்தா, அண்ணன் வந்து மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது? மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கா அவர் இருக்காரு அப்படிங்கிறது 100 அவுட் ஆஃப் 100 இந்த நரேட்டிவ் செட்டப்ல நாம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். இவர இப்பவே ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா என் ஆசை என்ன அப்டின்னா, எலக்ஷன் கமிஷனோட கண்ட்ரோலுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறமேலு அண்ணன் இறங்கி அடிச்சா இன்னும் பிரமாதமா இருக்கும். எவனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இவனுங்க அதுக்கு பயந்து தான் இப்பவே வந்து இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்டின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இல்ல ஃபுல் ஸ்டாப்ல வைக்க முடியாது. ஓட்டு உலகத்தான் செய்யும். இவங்க கதறிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்படிலாம் நரேட்டிவ் ஏன் கரூர்ல இருக்கிற மக்களே அவங்களே பேட்டி கொடுக்குறாங்க. இதுக்கு ஆமா. காரணம் செந்தில் பாலாஜி தான் அப்படின்ட்டு அவங்களே சொல்றாங்க. இல்ல ப்ரோ, அந்த அந்த இறந்தவங்க ரிலேட்டிவ்ஸ் பேசுற வீடியோவும் வருது. இப்ப அதுல எல்லாம் பாருங்களேன். இப்ப நம்ம இந்த நியூஸ பார்த்து இவ்வளவு எமோஷனல் ஆகுறோம். ஒரு ஒரு தன்னோட ரிலேட்டிவ் அதான் ப்ரோ ஒருத்தவங்க நானும் இழந்தவங்களுக்கு சொல்றேன். எவ்வளவு எமோஷனல் வரும். அப்ப கூட அண்ணனை பத்தி அங்க யாருமே தப்பா பேசல. அவங்க செக்யூரிட்டியே வந்து இது கொடுக்கல வந்து அப்படிங்கறதான் விஜய் மேல சொல்லிட்டு இருக்காங்க. தப்பே இல்ல. இதுக்கு செந்தில் பாலாஜி தான் பதில் சொல்லணும். எதுக்கு அவங்க கேட்ட இடத்துல பர்மிஷன் கொடுக்கல, அவங்களே ஒரு இடம் செட் பண்ணி எதுக்கு கொடுத்தாங்க? இந்த அதுவும் வந்து கேவலம் கட்ட நாய்ங்க இந்த நம்ம படத்துல வர மாதிரி ஒருத்தன் இறந்துட்டான்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தோடனே பாருங்க, நம்ம அதுக்கு ஒருத்தங்க இந்த மாதிரி எல்லாம் இறந்துட்டாங்கன்னா நம்ம படத்துலதான் ப்ரோ பாத்துருக்கோம். பரிதாபப்படணும். படத்துலதான் இந்த மாதிரி பாத்துருக்கோம். கேவலப்பட்ட நாய்ங்க நிஜத்திலேயே அது வந்து பண்ற மாதிரி பண்ணி விட்டாங்க பாருங்களேன். ஏதாவது விடியா நீ வா, என்ன தெரியுமா பேசிருப்பாங்க, நீ கண்டுக்காம விடியா, எவனா ஒருத்தன் அவனுக்கா ஆகும்யா, பாத்துக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. இல்ல விஜய் வந்து இவங்க மக்கள் எல்லாம் வரணும், நீங்க எல்லாம் வந்து உங்களை நான் சாவடிப்பேன், 41 பேரை சாவடிப்பேன் அப்படின்னு அவரு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு வந்தாரா? இது வந்து விபத்து. அத வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். இல்ல விபத்து ஏதாலும் தடுக்க முடியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், சோசியல் மீடியால பசங்க எல்லாருமே சரி, இந்த ஸ்பேஸ்ல கேட்கறவங்க எல்லாருமே ஒரு கமெண்ட் போடுறதா இருந்தாலும், எதா இருந்தாலும் ஒரு இன்னைக்கும் நாளைக்கும் ரொம்ப திங்க் பண்ணி நீங்க அதுக்கு ரிப்ளை கொடுங்க. இல்ல இதை எப்படி தெரியுமா ப்ரோ நரேட்டிவ் செட் பண்றாங்க? இந்த ஏடிஎம்கே ஆட்சியா இருக்கட்டும், டிஎம்கே ஆட்சியா இருக்கட்டும், இந்த பஸ்ல உயிரோட ஆளுங்களை இருக்கிறப்ப உயிரோட கொளுத்துனது, இந்த தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்ததுக்கு ஈக்குவலா பேசுற மாதிரி கொண்டு போறாங்க இந்த நாய்ங்க. ரஜினிலாம் வந்து பேசுறான் பாரு, எனக்கு அதான் காமெடியா இருக்கு. இதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு முட்டாள்தனம் தெரியுமா? என்னங்க இது? பாத்தீங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடும் இதுவும் ஒண்ணாங்க. எப்படி எல்லாம் இவங்க பேசுறாங்க தெரியுமா? இல்ல இதுக்கு இல்ல பிரதர், அப்படி கிடையாது. என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு டிஎம்கே அப்படின்னா அவங்க செஞ்ச தவறுகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. 2Gல இருந்து ஈழத்தமிழர் படுகொலையில இருந்து நிறைய இருக்கு. ஏடிஎம்கே எடுத்தாச்சு அப்படின்னா ஒரே நிமிஷம், எங்கேயும் இடத்துக்குலாம் போகாதீங்க ப்ரோ. ஆக்சுவலா இதை பத்தி மட்டும் பேசுங்க. ஏன்னா நம்ம மத்ததுக்கெல்லாம் போனா ஆக்சுவலா நம்ம மாதிரி ஆயிடும். அது அந்த மாதிரிவே தெரியல. இங்க நடந்தது கன்ஃபார்மா ஒரு பெரிய டவுன்ஃபால் நம்மளுக்கு. இங்க இருந்து நம்ம எப்படி ஏந்திரிக்க போறோம்னு தான் அடுத்தது யோசிக்கணும். என்ன நடக்க போகுது, அவரோட திங்கிங் என்னவா இருக்க போகுது. அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தே இருக்க மாட்டாரு. இங்க வந்து நம்மள வந்து இறக்கி இப்போ ஒரு இடத்துல சிச்சுவேஷன் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நம்மளால கையோங்கிற சிச்சுவேஷன்லயே இல்ல. இதை எப்படி இப்ப நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இங்க இருந்து எப்படி ஏந்திரிக்க போறோம்னு தான் இருக்கு. நான் இன்னைக்கு ஸ்பேஸ் இவ்வளவு நாள் போடாததுக்கு இப்ப போட்டதுக்கான ரீசனே அதுதான். சும்மா உட்கார முடியல ப்ரோ. இல்ல ஸ்பேஸ் என் பண்ணிருங்க, அவ்வளவுதான், முடிச்சிருங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம எதுவுமே பேச வேணாம், விட்டுருங்க, அவ்வளவுதான். இது பேச பேச நம்ம வந்து ஒவ்வொன்றும் உருவாக்கிட்டு தான் இருக்கோம். என் பண்ணிருங்க ப்ரோ. ஒரு நிமிஷம், நான் ஒரு விஷயம் சொல்லலாங்களா? சொல்லுங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை, நடந்தது வந்து உண்மையிலே ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் தலைமையிலேருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. யாரும் வந்து எந்த விஷயம் பகிர வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஐடிவியில் இருக்கனால அந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அது கரெக்டான குழு அமைச்சு
ஏன்னா அது வந்து அதுல இருந்தே சொல்லிட்டாங்க, நம்ம தலைமையில இருந்தே சொல்லிட்டாங்க, இது திட்டமிட்டப்பட்ட ஒரு செயல், நாங்க இது பண்ற வரைக்கும் நீங்க யாரும் எதுவும் பகிர வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நம்ம இந்த விஷயத்தை இப்படி ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு ஒரு இது பண்ணிட்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. வேற ஒன்றும் இல்லை. இல்ல ஒவ்வொரு நியூஸ் சேனலும் கண்ணீராஜோட பேசுவாங்க ப்ரோ. ஒரு இல்ல ப்ரோ, அது பெற்றோர். இவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம், அதுதான் சொல்ல வரேன். எதிர்பார்த்த ஒரு இல்ல ஒவ்வொரு விஷயம், புரியுதுங்களா? இல்ல ஆமா அவங்க அதுதான் எதிர்பார்ப்பாங்க. அதே எப்படி சொல்றேன்னு தெரியல ப்ரோ. ஒரு பாமர மக்களை வச்சு அரசியல் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். ஒரு அரசியல்வாதினா யாருங்கிறத கடைசியில ப்ரூவ் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா இல்லையா? இவ்வளவு நாள் நாங்க அரசியல்வாதினா யாருன்றத காமிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? எச்சப்பா இல்லை, பாமர மக்களை வச்சு இப்படி விளையாடிட்டாங்க. ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் ப்ரோ உண்மையிலே. இல்ல அவர் பதில் சொல்லாம போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல. இப்ப எந்த நியூஸ் உண்மை எந்த நியூஸ் ஃபேக்குன்னு தெரியாம ஒரு மனுஷன் எப்படி அதை பத்தி கமெண்ட் பண்ண ஆக்சுவலா முடியும்? என்னன்னா அவர் தலை குனிஞ்ச மாதிரி தானே போயிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் மாறாம போடுறது கூட ஆக்சுவலா ப்ரோ ஒன்றும் இல்லை, நான் ஒரு விஷயம் நீங்க கரெக்டா கோர் பண்ணி பாருங்க. ஒரு விஷயம் நடக்குது, நீங்க எப்படி அந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் நிப்பீங்க? அதைத்தான் நம்ம கேக்குறோம். அடுத்த நிமிஷம் இல்ல எந்த விஷயத்திலையும் வேமா அறிக்கை கொடுக்காத ஒரு ஸ்டாலின் நெக்ஸ்ட் ஒரு 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 10 மினிட்ஸ்ல ஒரு அறிக்கை வருது, மோடிட்ட இருந்து வருது, ரஜினிட்ட இருந்து. எப்படி எனக்கு புரியல ப்ரோ சத்தியமா. அங்க கடற்கரையில ஒரு விஷயம் நடந்து 5 பேர் உயிரிழந்தாங்க, அதுக்கு யாருமே அறிக்கை தரலையே. அதுலயும் ஒரு உயிர் போனது உயிர் தானே. நான் இது வந்து நியாயப்படுத்த விரும்பல, இது வந்து ஒரு ஒரு ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் வச்சுக்கங்களேன். அது எப்படி ஒரு மாதிரி பிளானா எல்லாருமே ஒற்றுக்கூடி இது பண்றாங்க ப்ரோ? இது ஒரு என்ன சொல்றது, ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிருக்காங்க ப்ரோ, அவ்வளவுதான். பிராங்கா சொல்ல போனா இதுல வந்து நம்ம இது பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, புரியுதுங்களா இல்லையா? இது ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிருக்காங்க. இல்ல இது வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க, அதுக்கு நாளைக்கு தெரியும் பதில். ஓகேங்களா ப்ரோ? கலை வந்து இவங்க நினைச்ச மாதிரி இல்ல, டோட்டலா நம்ம பக்கம் மாறிடுச்சு. அதை இவங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலையை செட் பண்ணிட்டாங்க ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ உண்மை. இதுதான் உண்மை. இப்ப கீழே ஒரு வீடியோ லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. அதுல ஒரு பையன் சொல்றான், ஒரு வீட்டு கூரை மேல ஏறி நின்று இருக்காங்களாம் கூட்டமெல்லாம். அந்த வீட்டு கூரை இடிஞ்சு விழுந்ததுலதான் கீழே 40 பேர் கடந்திருக்காங்களாம். அதனாலதான் இது நடந்ததுன்னு அவன் பேசிட்டு இருக்கான் பாருங்க. ப்ரோ அதை இந்த எந்த வீடியோ லிங்க் நியூஸ்லயுமே ஷேர் கவர் பண்ணி பண்ணிருக்கேன். போடல. நிறைய பேர் பாசிட்டிவா சொல்றாங்க, அது யாருமே கவர் பண்ணல. அப்படியே கட் பண்ணி எங்க நெகட்டிவ் இருக்கோ அதை மட்டும் எடுத்து போடுறாங்க. நான் நிறைய நியூஸ் நானும் பார்த்தேன், ஆனா அது எந்த நியூஸ்லயுமே வரல. இது அப்படியே பிளான் தான் ப்ரோ, இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா அதை போய் நம்ம பாமர மக்கள் இப்ப போய் நம்ம ஒரு வீட்டுல இருக்கணும்னு சொன்னா வச்சுங்களேன், அவங்க நம்மளதான் வந்து ஒரு மாதிரியா பாக்குறாங்க. என்னடா மனச்சாட்சி இல்லாம இப்படி பேசுறீங்க, இவ்வளவு விஷயத்த பண்ணிட்டு அப்படின்னு நம்மள பாக்குறாங்க. இல்ல அவங்க போய் எப்படி நம்ம சொல்லி அந்த புரிய வைக்கிற அந்த சொல்லுங்க. அந்த வீடியோ பாருங்களேன். அவன் கிளீனா சொல்றான், அந்த வீட்டோட சுவர் கீழே இடிஞ்சு விழுந்ததுனால கொஞ்சம் நாங்க கீழே இருந்த 40 பேருக்கு இதாச்சுன்னு சொல்றான் பாருங்க தெளிவா. ப்ரோ ஆக்சுவலா இது என்ன மாதிரி பிளானிங் நடந்திருக்கலாம் எனக்கு தெரியல. ஆனா மாத்தி ட்வீட் கூட ராஜ்நாத் சிங்கும் அமித்ஷா ட்வீட்டும் சிமிலரா இருக்கு. எல்லாம் இவ்வளவு சீக்கிரம் எந்த இன்சிடென்ட்டுக்குமே இவ்வளவு சீக்கிரம் ரெஸ்பாண்ட் பண்ணதில்ல யாரும். உடனே இல்ல ப்ரோ, ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சரை இவ்வளவு ஃபாஸ்டா விட்டு நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல ப்ரோ. எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் இவ்வளவு ஃபாஸ்டா அறிக்கை விட்டு நான் பார்த்ததே இல்லை ப்ரோ சத்தியமா. நம்மளுக்கு நியூஸ் வந்து வரத்துக்குள்ள அவரால எப்படி அங்க இருந்து முடிஞ்சது? அந்த செந்தில் பாலாஜியால எப்படி அங்க இருக்க முடிஞ்சது? அதைத்தான் நம்ம ப்ரோ கேக்குறேன். இவரு யுத்தம் ஒரு மாதிரி போய் நான் தான் நல்லவன், நான் தான் உங்களுக்காக மக்களுக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு உடனே போறான்னா இது நெரட்டிவ் மாதிரி தான் தெரியுது. அது வந்து காலையில தெரியும் என்ன டீட்டெயில் அது கொடுக்குறாங்கன்னு பொறுத்து இருக்கு. நரேட்டிவ் மாதிரி இல்லைங்க, நரேட்டிவே தான். தெரியும், நாளைக்கு தெரியும். இல்ல ப்ரோ, நம்ம கடந்து நாளைக்கு போயிடுவோம். எத்தனை ஏன்னா டிபேட் இது நிறைய பேர் லிசன் பண்றாங்க, அதை ரெக்கார்ட் பண்ணி அது ஒரு அரசியலா இருக்கும். கடந்து போற நல்லது. ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணிருங்க ப்ரோ. ஓகே ஃபைன். கூட அது எப்படி சொல்றேன்னு தெரியல நாளைக்கு காலைல எத்தனை டிபேட் நடக்கும் பாருங்க, டிவிகே ப்ரோ. பத்தி. பியூர் நரேட்டிவ் நாளைக்கு இல்ல பார்ப்போம் ப்ரோ, லைவ். ஆக்சுவலா வந்து ஸ்பேஸ் இது க்ளோஸ் என்னன்னா, பண்ணுங்க. இது வந்து எப்படி சொல்றது, நம்ம எதிர்பார்த்த விஷயம் தான் ப்ரோ. ஆனா இவ்வளவு கேவலமா இது பண்ணுவான்னு சத்தியமா எதிர்பார்க்கல. பட் இதை யாரும் நீங்க பொது வெளியில பேச வேணாம் ப்ரோ, ஏன்னா இது நம்ம பக்கமே நெகட்டிவா இது பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவு கடந்து போலாம்.